ஞால தரசர் என்கின்றதான 22வது பாசுரம். கீழ நேற்றைய பாசுரம் அந்த குழந்தைகள் எல்லாம் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துங்கிறதுனான பங்கியினாலே அந்த கண்டத்தினாலே தங்களினுடைய அபிமான சூன்யத்துவம், தங்களுக்கு ஏதும் தாங்கள் தான் என்கின்றதான அர்த்தம் ஏதும் இல்லாதவர்களாய் அபிமானமற்றவர்களாக தங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பாசுரத்தினாலே அவனை தவிர்த்த ஒரு சேஷியை தாம் எண்ணுவது இல்லை, அவனை தவிர்த்த வேறு ஒருவருக்கும் தாம் அடிமைப்பட்டோம் என்கின்றதான புத்தி கொண்டவர்கள் இல்லை என்கின்ற அனன்யாருக சேஷத்துவத்தை விஞ்ஞாபிக்கின்றார்கள். வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியதான அத்தியுதமானதான பல அர்த்தங்களை தன்னிடத்திலே கர்ப்பத்திலே கொண்டிருக்கக்கூடிய அத்தியுதமானதான பாசுரம் அங்கன்மான் ஞால தரசர் என்பது. இந்த பூமியும் அந்த பூமியிலே உள்ளதான ராஜாக்களும் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் எல்லாருமே கூட எம்பெருமானுக்கு திருமுன்பே தங்களினுடைய கர்வம் இழந்து எவ்வாறு நிற்கிறார்கள், அதுபோலே தாங்கள் எம்பெருமானே எல்லாம் என்றதான பாவனையிலே வந்திருக்கக்கூடியதாகவும் அவனும் தங்களை கட்டாட்சிக்க வேண்டும், அந்த கட்டாட்சமுமே கூட வேகமாக தன்னுடையதான திருக்கண்களை மலரச் செய்யாமல் சிறிது சிறிதாக ஒருவேளை அவன் எம்பெருமான் செய்வானே ஆகில் அவனை பிரதம பரிஸ்பந்தமாக கொண்டு அவனை அனுபவிக்கலாமே என்கின்றதான ஆசையினாலே எம்பெருமானை தாங்கள் விஞ்ஞாபிக்கின்றபடி தங்களினுடையதான எதிர்பார்ப்பிற்கு சேர சிறிது சிறிதாக அவனுடையதான திருக்கண்களை மலர்த்தி முதல் திருஷ்டியை இவர்களிடத்திலே கொள்ள வேண்டும் என்று, இவர்களுக்கு அவனுடைய பிரதம திருஷ்டியை சேவிக்க வேண்டும் என்கின்றதான ஆசை. கார்த்தார எழுந்தவுடனே மங்களகரமான வஸ்துக்களிலே திருஷ்டியை செலுத்த வேண்டும் என்பதாக சாஸ்திரம் கூறிக்கொண்டிருக்குமானால் அந்த எம்பெருமானுக்கு அத்தியந்த பக்தர்களாக இருப்பவர்களை காட்டிலும் வேறு யார் ஒருவர் மாங்கல்யமாக தெரிய முடியும்? ஆகவே தங்களிடத்திலே அந்த எம்பெருமானும் தன்னுடையதான திருக்கண்களை சிறிது சிறிதாக மெதுவாக அவனுடையதான அந்த கண் மலர்தலிலே ஒவ்வொரு கணிக்கா ஒவ்வொரு க்ஷணம் அவைகளையும் கூட தாங்கள் சேவிக்கக்கூடியதான முறையிலே அந்த திருக்கண்களை அவன் மெதுவாக விழிப்பானே ஆகில் தங்கள் மேலே இருக்கக்கூடிய அத்தனை விதமானதான பாபங்களும் சாபங்களும் தொலையும் என்று எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்க கூடியதாக அமைந்திருக்கக்கூடியதான பாசுரம்.